நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு திருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முதற் கடலே போற்றி காவாய் கனகத்திரடே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் புத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையலில் வரம் கொண்ட உமை மலைப்பார் மனங்கொண்ட செவ்வாயும் கரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையெறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருட்கருணையினாலே 1968 ஆண்டில் தொடங்கி இதுவரை 44 ஆண்டுகளாக திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலயோகி சுவாமிகள் ஐயா அவர்களே, முருகப்பெருமானுடைய புகழை கேட்பதற்காக சிவபெருமான் வந்து அமர்ந்திருப்பது மாதிரி நமக்கு முன்னால் சடையானே தளராடி தயங்குமோ இலைச்சூழப் படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை உடையானே விரிபொழில் சூழ் பெருந்துடையாய் அடியேன் நான் உடையானே உனை அல்லாது உறுதுணை மற்ற அடியேனே என்று மாணிக்கவாசக பெருமான் பாடியது போலே நமக்கு முன்னால் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் அவர்களே, மதுரை மீனாட்சியினுடைய சிறப்பை பெருந்தே நிறைக்கும் நரைக்கூந்தல் பிடியே வருக என்று பாடி நம்மையெல்லாம் மலேசியாவிலே இருந்து மதுரைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமான் அவர்களே, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிறந்த சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கக்கூடிய டாக்டர் கதிரேசன் ஐயா அவர்களே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அவையை பார்க்கிறேன். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? உலகத்திலே உள்ள பல பெருமக்கள் முருகப்பெருமானுக்காக இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் உலகமெல்லாம் இருக்கிறது. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே என்பது மாதிரி உலகத்திலே உள்ள பல பெருமக்கள் வந்து கூடியிருக்கிறார். இவர்களுக்கு முன்னால் பேசக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு கிடைக்கிறதே, இதனால் எனக்கு மகிழ்ச்சி. வருத்தம் என்ன தெரியுமா? என்ன வருத்தம்? இந்த மகாநாட்டை பார்ப்பதற்கு அருணகிரிநாத சுவாமிக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்பதுதான் நம்முடைய வருத்தம். ஏன் தெரியுமா? ஆறுமடை வீட்டை பாடிய அருணகிரிநாத சுவாமி, 50 பூதத்தலங்களை எல்லாம் பாடிய அருணகிரிநாத சுவாமி கடைசியில ஒரு பாட்டு அற்புதமாய் பாடினார். உலகெங்கும் மேவிய தேவாலயம் தொடும் பெருமானே. உலகத்திலே உள்ள தேவாலயங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானேன்னு அவ்வளவு கோயிலையும் சேர்த்துட்டார். அப்படிப்பட்டவர் இங்கே வந்து உலகத்திலே உள்ள பல தேவாலயங்களிலே உள்ள பெருமக்கள் இங்கே வந்து அமர்ந்திருப்பதை பார்ப்பாரானால் அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கும். அருணகிரிநாத சுவாமிகளுக்கு கொடுத்து வைக்காதது நமக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறது. இந்த புண்ணியம் திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தை சார்ந்தது. ஒரு தலைப்பு முருகன் அடியார்கள். முருகன் அடியார் என்று எத்தனை பேரை சொல்வது? யாரை சொல்வது? முருகனிடத்திலே போய் கேட்டேன், எம்பெருமானே, நக்கீரரை உன் அடியார் என்று சொல்லலாமா? சொல்லலாம். அருணகிரியாரை உன் அடியார் என்று சொல்லலாமா? சொல்லலாம். சிதம்பர சுவாமிகளை உன் அடியார் என்று சொல்லலாமா? சொல்லலாம். குமரகுருபர சுவாமிகளை உன் அடியார் என்று சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு பெரிய பட்டியல் போட்டேன். முருகன் கேட்டுக்கொண்டே இருந்தான். கடைசியில் சொன்னான், இவ்வளவு தானா? இல்லை, இன்னும் இருக்கிறது. அதெல்லாம் யார்? இந்த மகாநாட்டுக்கு யாரெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் முருகன் அடியார்கள் தான். அதனாலே நீ சொல்ல போற ஒரு 10-12 பேர் மட்டும் அடியார்கள் இல்லை. 4 நாட்களும் முருகா 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 என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் எல்லாம் முருகன் அடியார்கள், அவர்களை கும்பிட்டு தொடங்கு என்று முருகன் சொன்னான். அவன் ஆணைப்படி உங்களை எல்லாம் வணங்கி இந்த சித்துரையை தொடங்குகின்றேன். பாலயோகி சுவாமிகள் இந்த மகாநாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார் தெரியுமா? முருகன் ஆராய்ச்சி மகாநாடு இல்லை, முருகன் ஆய்வு மகாநாடு இல்லை, முருக பக்தி மகாநாடு. அடிப்படை என்ன? முருக பக்தி. முருக பக்தினா என்ன? கந்தர் அலங்காரம் பாடுறோம், திருப்புகள் பாடுறோம், அனுபூதி பாடுறோம், கந்த கலிவன்பா பாடுறோம், அது ஒரு பக்கம் பக்தி. இப்ப நான் ஒரு சின்ன செய்தி சொல்ல போறேன். ஒரு ஊரிலே ஒரு கணவன் மனைவி. இந்த மனைவி எப்பொழுது பார்த்தாலும் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். எழும்போதும் வேறும் மகிழும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேறும் மகிழும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேறும் மகிழும் என்பேன், அடியே உடம்பு விழும்போதும் வேறும் மகிழும் என்பேன் செந்தில் வேலவனே. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு வீட்டுக்காரி மனைவி முருகா முருகா சொல்லிக்கொண்டே இருப்பாள். முருகா என்னமோ தரமோ தடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோரே. முருகான்னு ஒரு தடவை சொன்னா 2 திருவடியையும் தலைமையில வச்சிருவானா அந்த பெருமான். இந்த பொண்ணு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் முருகா 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 முருகா. இந்த கணவன் இருக்கிறானே புண்ணியமா ஒரு தரம் கூட சொல்றது கிடையாது. அந்த பேரே இவன் வாயில வராது. அப்படி ஒரு ஜென்மம். வேலைக்காரனுக்கு முருகன் பேர் இருந்தா கூட டேன்னு கூப்பிடுவானே தவிர முருகான்னு கூப்பிட மாட்டான். அடுத்த வீட்டுக்காரனுக்கு அந்த பேர் இருந்தா சொல்ல மாட்டான். என்னமோ சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்த மாதிரி முருகன் பேரை சொல்லவே மாட்டான். 70 வயசாச்சு அந்த வீட்டுக்காரன், 65 வயசு அந்த பொண்டாட்டிக்கு. காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டி சொன்னா கணவர்கிட்ட, இன்னைக்கு அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்துருங்க. என்ன 70 வயசுலையா அலுவலகம் கேட்கக்கூடாது, சொந்த கடை நின்னு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு சீக்கிரமா வந்துருங்க. ஏம்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன், நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறேன், நீங்க கட்டாயமா வரணும். பார்ட்டி எதுக்குமா? அதை அப்பத்தான் சொல்லுவேன். பெண்டாட்டி சொல்லிட்டு அதுக்கு மறு பேச்சு கிடையாது. பாது கனிமொழி மாது புறவர்கள் பாதம் வருடிய மணவாளன் இல்லையா முருகன். சரி, சாயந்தரம் 6 மணி எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல பார்ட்டி சாப்பாடு, எல்லாரும் சாப்பிட்டாங்க, வீட்டுக்காரரும் சாப்பிட்டார், அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க. இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, பார்ட்டி வச்சீங்களே எதுக்காக பார்ட்டி, என்ன செய்தி, உங்க வீட்டுல ஏதாச்சும் நல்ல செய்தியா என்ன? அந்த அம்மா இருந்துச்சா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட முருகான்னு சொல்லதில்லை. இன்னைக்கு காலம் வர அப்படி பிறந்து படுக்கிற பொழுது ஒரு 4:30 மணிக்கு தன்னை மறந்து முருகான்னு சொல்லிட்டார். அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த பாட்டி, அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த பாட்டி. கையை தட்டி நீங்க இல்ல, கொஞ்சம் பொருங்க, கொஞ்சம் பொருங்க. நம்மளை கணக்கு போடுற அதிகாரம் முருகனுக்குத்தான் உண்டு. என்ன சொன்னாங்க அம்மா? இதுவரை சொல்லாதவர் இன்னைக்கு காலையில முருகான்னு சொல்லிட்டார், அதை கொண்டாடத்தான் பாட்டி. அப்படியா? இந்த கணவர் எந்திரிச்சார். அப்படியா, இன்னைக்கு காலையில முருகான்னு சொல்லிட்டானா, முருகன் என் மனசை விட்டு போயிட்டானா அப்படின்னா விழுந்தார், இறந்து விட்டார். புரியுதா? முருகான்னு சொன்னா கூட மனசை விட்டு போயிடுவானா, சொல்லாம காத்து கிடந்தார். அந்த காலத்தில புருஷன் பேரை கொண்டாட்டி சொல்றது இல்லை. அந்த காலத்துல எதுக்காக சொல்றது இல்லை? சொன்னா கூட மனசுல இருக்கிற புருஷன் வாய் வழியா வெளியில போயிடுவான். சீதாதேவி மேல நிக்கிறா, ராமன் போறத பாக்கிறா, பார்த்துட்டு கண்ணை மூடிட்டாளா. பக்கத்துல நிக்கிற தோழி கேட்டா, ஏன் கண்ணை மூடிட்டே? அந்த ஆள் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கிறான்? இல்ல, அவன் கண்ணு வழியா தானே உள்ள போனா, திருப்பி வெளியே போக கூடாதுன்னு கதவை சாத்தி விட்டேன்னா சீதாதேவி. அது மாதிரி முருகன் என் மனசுக்குள்ள இருந்தா, இதுவரைக்கும் இருந்தா, முருகான்னு சொல்லிவிட்டேன், என்னை விட்டுட்டு வெளியில போயிட்டானா அப்படின்னா விழுந்து இறந்து போயிட்டார். இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட பக்தி? நம்ம ஊர்கள்ல பழைய காலத்துல மனைவி கணவன் வேற சொல்ல மாட்டான், சொன்னா அவர் வெளியில போயிடுவார்.
இப்ப சொல்லி பார்க்கிறா, அப்படியாவது போகட்டுமே. அதுக்கு பேர் தான் முருக பக்தி. முருக பக்தி அதுதான் சார். ராவணனை ராமச்சந்திரமூர்த்தி வதம் செய்தார். ராவண சம்ஹாரம். கண்ண பெருமான் பகைவர்களை வதம் செய்தார். அது கம்சனா இருந்தாலும் சரி, சிசுபாலனா இருந்தாலும் சரி. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யல, தடுத்து ஆட்கொண்டார், திருத்தி பணி கொண்டார். எப்படி? சூரன் இறந்து போகல, சேவலும் மயிலுமா மாறிப்பட்டான். நமக்கு தீமை அழியணுமா தீயவை அழியணுமா? தீமை தானே அழியணும். தீமை அழிஞ்சா போதும், ஆள் நல்லா இருக்கட்டும். அவன் தீமையை மாற்றி தடுத்து ஆட்கொண்டார். அதனாலதான் கந்த புராணத்துக்கு அவ்வளவு பெருமை. கந்த புராணம் நம்ம சொந்த புராணம், ஞாபகத்தில் வச்சுங்க. முருகப்பெருமான் நம்ம கூடவே உட்கார்ந்து இருக்கிறவர். 24 மணி நேரமும் நம்மளோட இருக்கிற பெருமான் முருகப்பெருமான். முதல் அடியவர் யார் தெரியுமா? சூரன் தான். என் சிந்தனைப்படி முருகனுக்கு முதல் அடியார் யாரு? சூரன் தான். எப்படி? சண்டை, இந்த கடைசி காட்சி எல்லாம் செத்து போயிட்டாங்க. சூரன் சண்டைக்கு வரான். முருகப்பெருமான் சின்ன குழந்தையா அங்க நிற்கிறார். இப்படி பார்க்கிறான், இவர் தானே பல்லு முளைக்காத பாலகன். எனக்கு 1008 அண்டங்கள் 108 யுகம் ஆட்சி. நான் எவ்வளவு பெரிய ஆளு. எனக்கு முன்னாலே இந்த பல்லு முளைக்காத பையன் சண்டை போடலாம். இப்படி பார்க்கிறான். முருகப்பெருமான் திருக்கோலத்தை காட்டினார். எல்லாம் அவரே. இப்படி பார்க்கிறான். அவனை பார்க்கணும்னா அவன் ஒரு கண்ணு கொடுத்தாத்தான் பார்க்க முடியும். அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அப்பர் சுவாமிகள் தேவார். முருகப்பெருமான் கண்ணை கொடுத்தாரா, சூரன் முருகனை பார்க்கிறான். மயில் மேல அடிக்கிற இவரை பார்த்தா கடவுளாக தெரியுது. கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திரேன் யான். மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தனக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ. அத்தனை பேருக்கும் மூல காரணம் பிரம்மாவல்ல, விஷ்ணு அல்ல, ருத்ரன் அல்ல. அத்தனை பேருக்கும் மேலே தேவர்கோ அறியாத தேவதேவன் செடும் கொள்ளிகள் பயந்து காத்து அடிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. மூவருக்கு தலைவனாயிருந்த மூர்த்தி அல்லவா எனக்கு முன்னாலே குழந்தையா வந்து நிற்கிறான். இவன் முகத்தை பார்க்கிறேன், இவன் என்ன அழகா இருக்கிறான். நான் மன்மதனை பார்த்திருக்கிறேன். யாரு சொல்றா? சூரன் சொல்றான். 1000 கோடி மன்மதனை ஒன்னா சேர்த்து வச்சா கூட இவன் காலு தூசிக்கு ஈடாக மாட்டான். ஆறுமுகநாதர் பெருமான் சொன்னார், ஆலயங்களிலே எல்லாம் கந்தபுராண படனம் செய்ய வேண்டும். கந்தபுராண பாட்டு நான் இப்ப சொல்றது. சூரன் பார்க்கிறான். 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் 1000 கோடி மன்மதனை ஒரு பக்கம் வச்சா கூட இவன் கால் தூசிக்கு ஈடாக மாட்டார்கள். 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டொன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூயடல் எழிலு காற்றாதென்றில் இணைய தொல்லோன் மாயிரு வடிவுக்கெல்லாம் உவமையார் வகுக்கற்பாலார். இவன் கடவுள், இவனை கும்பிடணும், இவனை பேசணும், வாயார பேசணும், இவனை சுத்தி வரணும் நினைக்கிறான். தடுத்தது மானம் ஒன்றே. இந்த மானாங்கிறது ரொம்ப போய் தடுச்சு. சண்டைக்கு போனவன் காலில் எப்படி விழுறது? முதல் அடியார் முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சது. அருள் கொடுத்தவன் திரும்ப எடுத்துட்டான். நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. முருகப்பெருமான் திருவருள் இருப்பதனாலே 4 நாட்கள் முருகனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. கொடுத்து வைக்கலன்னா இது கிடைக்காது. அவன் அடியார்கள் எத்தனை பேர்? சூரன்ல ஆரம்பிச்சு நிறைய பேர். மதுரை சாமி மதுரையில தொடங்கி வச்சாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தலைப்பு மதுரையில தான் தொடங்குது. ரொம்ப வேகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். மதுரையில இருந்து ஒரு பெரும் புலவர் புறப்பட்டு போனார். திருப்பரங்குன்றத்திலே உட்கார்ந்தார். சிவ வழிபாடு தொடங்கினார். சிவ வழிபாடு செய்யாமல் சாப்பிடக்கூடிய பழக்கம் அவருக்கு கிடையாது. குளிச்சார், சிவ வழிபாடு செய்கிறார். பாறையில உட்கார்ந்து இருக்கார். மேல ஒரு மரம், மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தது. விழுந்த இலை பாதி தரையில விழுந்தது, பாதி தண்ணியில விழுந்தது.
இவர் சிவபூஜை பண்றவர் பார்வையை அங்க செலுத்திட்டார். போன பக்கம் போக விட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையைன்னு கண்ணதாசன் பாடுவார். அப்படியே பார்வை அங்க போயிடுச்சு. தரையில விழுந்த இலை பறவையாக மாறிற்று, தண்ணீரில் விழுந்த இலை மீனாக மாறிற்று, மீன் கீழே இழுத்தது, பறவை மேலே இழுத்தது. இவர் சிவபூஜை அதோட நின்று வச்சு. ஆமா, சிவபூஜை எங்க பண்றது? ஒரு பூதம் அவர் தூக்கி தோல்ல வச்சுச்சு, அதுக்கு கட்டி முகின்னு பேரு. பூதத்துக்கு சாபம் என்ன தெரியுமா? சிவபூஜைய பாதியில விட்டவன் 1000 பேர் கிடைச்சாத்தான் அதுக்கு ஒருவேளை சாப்பாடு. பூதம் ரொம்ப நாளா தேடி 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 999 பேரை பிடிச்சிருச்சு. அந்த காலத்துல 40-50 வருஷம் கஷ்டப்பட்டாதான் சிவபூஜைய பாதியில விட்டவன் 999 பேர் கிடப்பான். அது அந்த காலம். நம்ம ஊருக்கு வந்தா ஒரு நாளைக்கு 1000 பேர் கிடப்பான் சிவபூஜையை பாதியில விட்டவன். ஆமா, சிவபூஜை எப்ப நமக்கு முடியும்? ஆஹா, சட்னி வாசம் அடிக்குதுன்னா மணி அடிச்சிருவான். ஆபீஸுக்கு நேரமா போச்சுன்னா மணி அடிச்சிருவான். நம்ம காலத்துல வந்து 1000 பேர் ஒரு நாளையில கிடைச்சிருவான். பூதம் காத்து கிடந்தது 1000வது ஆள் நம்ம கவிஞர் புலவர் நக்கீரர் பேர். 2000 வருஷத்துக்கு முந்தின செய்தி. பூதம் தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சு பார்த்தா எல்லாரும் திட்டுறான். ஐயா, 999 பேருக்கு நல்லா சாப்பாடு போட்டது. ஏன் சாப்பாடு போட்டது? தான் சாப்பிட வேண்டும் என்று நமக்கு சாப்பாடு போட்டது. இப்ப நீ 1000வது ஆளு பூதம் குளிக்க போயிருக்கு, வந்தா நம்மளை எல்லாம் சாப்பிடுறோம். நீ வந்த எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சொல்லாதீங்க, நான் வரல, என் கூட முருகன் வந்திருக்கிறான். நானா வந்திருக்கிறேன். முருகன் கவலைப்படாதீங்க. முருகா, நீதான் காப்பாற்றணுப்பா. யாரும் காப்பாற்ற முடியாத பொழுது திருவியல கண்டத்தினாலே உங்க அப்பா காப்பாத்தினார். நீ அங்கே இருந்து வந்தவன், அவர் வேற நீ வேற இல்லை. நீதான் காப்பாற்றணும். பாட ஆரம்பிச்சார் திருமுருகாற்றுப்படை. உலகம் ஒப்ப வலநேர்வு திருத்தரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாண்டு ஓவரை இமைக்கும் செவ்விலங்கவருடைய உருநற்காண்டிய மதமுடைய நோன்றாள் செருநற்றைக்க செந்துரல் கதக்கை மறையில் கற்பின் வானுதல் கணவன். மடமட மடன்னு பாட்டு ஆரம்பிச்சு திருச்செந்தூர் ஞாபகத்துக்கு வருது. மயில் மேலே முருகன் இருக்கிற மாதிரி கடல் மேலே சூரியன் வரான். எப்படி ஆரம்பிச்சார்? உலகம் ஓப்பன்னு ஆரம்பிச்சார். பாளையோடி சாமி 2012வது வருஷம் அகில உலக மகாநாடு முருகனுடைய பக்திக்கு நடத்த போறாருன்னு நக்கீரருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. உலகம்னு ஆரம்பிச்சார். முருகன் உலகத்துக்கு உரியவன். உலகம் ஒப்ப பலநேர்வு திருத்தரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாண்டு மடமட மடன்னு பாடினார் திருமுருகாற்றுப்படை. பரிசு பெற்ற ஒருவன் பரிசு பெறாதவனை பார்த்து இங்கே எல்லாம் போனால் பரிசு வாங்கலாம்னு சொல்றது. முருகப்பெருமானிடம் செல்லுங்கள், அவன் மாலை மாறுவர், நூலடி புலவர், செறிவில் கூறுவர், பொருவிரல் பண்ண அந்தனர் பெருக்கை அறிந்தோர் சொல்வதை மங்கையர் கணவ மைந்தரி ஏறே வேறுகள் கடக்கை சால்வரும் செல்வ. என்ன வார்த்தை! அரும்பெயர் மரபில் பெரும்பெயர் முருகன். முருகன்கிறது பெரிய பேராம். ஏன்? மும்மூர்த்திகளின் சேர்ந்த பேரு. மூன்னா முகுந்தன், ரூன்னா ருத்ரன், கான்னா கமலாசனன், ஆக்கல் காத்தல் அழித்தல் மூணும் செய்யக்கூடிய மும்மூர்த்திகள் பேரு சேர்ந்தா முருகு. அந்திகிரி ஆண்பால் சேர்த்தா முருகன். அரும்பெயர் மரபில் பெரும்பெயர் முருகன். ஆடிட்டே வர்ற நீ பரிசு வாங்கலையா? முருகன்கிட்ட போ. தனக்கு சமானமாக உன்னை உயர்த்துவான். உலகத்திலே ஒரு நீயாக தோன்ற விடுவிய பெறலும் பரிசு கொடுப்பான். மணங்கவள் தெய்வத்தை இளநலன் காட்டுவான். முருகன் எங்கே இருக்கிறான்? திருப்பரங்குன்றத்துக்கு போ. பார்க்க முடியலையா? திருச்செந்தூருக்கு போ. அங்கேயும் ஒன்னால பார்க்க முடியலையா? திருவாவினங்குடிக்கு போ, திருவேரகத்துக்கு போ, திருக்கணிக்கு போ, வடமுதிர் சோலைக்கு போ. எங்கேயாவது பார்க்கலாம். வடமுதிர் சோலையை பாடினார் திரு முருக ஆற்றுப்படை. ஆற்றுப்படுத்துவதுன்னா வழிகாட்டுவது. ஆறுன்னா வழி முடிச்சார். வடமுதிர் சோலை மலை கிழவோனேன்னு முடிச்சார். அவன் விளையாடுறவன். முருகன் நம்மள்கிட்ட விளையாடுறவன். என்ன சொன்னா, நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். அவன் என்னைக்கு கிழவன் ஆகிறது, என்னைக்கு அருள் செய்கிறது. கிழவன்னா தலைவன் ஒரு அர்த்தம், கிழவன்னா வயசானவன் ஒரு அர்த்தம். நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். பூதம் வந்துட்டு சாப்பிட பார்த்தார். முருகா, குன்றம் எரிந்தாய், பழகடலில் சூதறிந்தாய், புந்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இளையாய்.
நீ என்னைக்கும் இளமைக்கார என்று மகளாத இளமைக்கார திருக்குறள். என்று விளையாய் இரண்டு அர்த்தம். என்று விளையாதவன் ஒரு அர்த்தம், யாருக்கு இழைக்காதவன் ஒரு அர்த்தம். என்று விளையாய் அழகியாய் ஏறுந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. பூதம் வந்துருச்சு. குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததும் அன்றன் அமரட தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். பூதம் பக்கத்துல வந்தது. வீரவேல் தாரைவேல் முன்னோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் பாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை. முருகா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை போலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. பூதம் வந்தது. ஏழாயுதம் பாஞ்சுது. கதை முடிஞ்சது. காப்பாற்றப்பட்டார்கள். திருமுருகாற்றுப்படை நக்கீரரில் தொடங்கி அருணகிரிநாதர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. நான் அதெல்லாம் சொல்லல. தெரியாத 2-3 மட்டும் சொல்லப்பட. முருகன் அடியார்களுக்கு எல்லையே கிடையாது. ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நம்ம வயிற்றுக்குள்ள தாய் வயிற்றுல இருந்தோம்ல, அப்ப நமக்கு துணையா இருந்தது யாரு? முருகன். குகன் அவனுக்கு பேரு. குகன்னா என்ன அர்த்தம்? குகையில இருக்கிறவன் அர்த்தம். தாய் வயிறு குகதானே. அதுல அவன் தான் ஆன்மாவுக்கு துணையா இருக்கான். ஒரு பெரியவருக்கு 3 மகன்கள். 3 மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு. 3 ஆண் குழந்தை பிறந்தது. 3 பேரை 3 பேருக்கும் தொட்டில் எடுத்து தாராட்டினார்கள். இந்த 3 பேரும் ஒரு நேரத்தில் அழ ஆரம்பிச்சார். தாத்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. மூத்த மருமகளை கேட்டார், உன் பையன் எதுக்கு அழறான்? இல்ல ஈரத்துல கிடந்தா ஈரத்தை மாட்டிட்டேன், நீ அழ மாட்டான். 2வது பார்த்தார், உன் பையன் ஏன் அழறான்? இருட்டுக்குள்ள கிடந்தா விளக்க தட்டி விட்டுட்டேன், இனிமே அழ மாட்டான். 3வது, உன் பையன் தனியா இருந்தா பயந்து போயிட்டான், இப்ப நான் தூக்கி தோல்ல வச்சுட்டேன், இனிமே அழ மாட்டான். இப்ப என்ன தெரியுது? குழந்தை தனியா கிடந்தா அழும், ஈரத்துல கிடந்தா அழும், இருட்டுல கிடந்தா அழும். தாய் வயிறு கர்ப்பத்துக்குள்ளே குழந்தை ஈரத்துல தானே கிடக்கு, தனியாத்தானே கிடக்கு. இந்த 2 குழந்தை இருந்தா ஒருத்தன் நான் தாண்டா உன் தம்பின்னு சொல்லவா போறேன்? அங்க என்ன டியூப் லைட்டா போட்டு வச்சிருக்கு? இருட்டு தானே. யோசிச்சு பாருங்க. அம்மா வயிற்றுக்குள்ள 10 மாசம் கிடந்தவே யாருக்கும் மாட்டி கொடுக்க முடியாதே. தோல் சுமையை இறக்கி கொடுக்கலாம் சார், வயிற்று சுமையை எப்படி இறக்கி கொடுக்கிறது? அதனாலதான் கடந்த ஞானியாயிருந்தாலும் தாய் காலில் விழுந்து கும்பிடணும். கடந்த ஞானி அப்பா காலை தொட்டு கும்பிடக்கூடாது. 3 வயிற்றுக்குள்ள இருந்ததே, குழந்தை எப்படி இருந்தது? குகன் பக்கத்துல தொடக்கி உட்கார்ந்திருந்தான், முருகன் உட்கார்ந்திருந்தான். இருட்டுக்கு வெளிச்சமாயிருந்தான், ஈரத்துக்கு நெருப்பாயிருந்தான், தனிமைக்கு துணையாயிருந்தான். இந்த ஆன்மா குகா 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 குகான்னு கூப்பிட்டு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அறிவார். சொன்னா ஒரு நாள், இந்த மாதிரி 10 மாசம் ஆச்சு, வெளியில போக போற, இனிமே ஜாக்கிரதை, நீ கூப்பிட்டா தான் நான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன். இல்ல நீ வந்துரு. அதெல்லாம் முடியாது, நீ கூப்பிடு, நான் வர்றேன். குழந்தை வெளியில வந்தது. குகனை காணோம். கூப்பிட்டா வரும்னு சொன்னால குழந்தை குகா குகா குகான்னு அழுதுது. நம்ம முட்டாத்தனமா குவா குவான்னு அழுதுன்னு கதையை பார்த்துட்டோம். அது என்னைக்கு குவா குவான்னு அழுதுது? அது குகா குகா குகான்னு முருகனை கூப்பிட்டு அழுதுது. பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் முருகன் தானே துணையா இருக்கிறான், வேற யாரு துணையா இருக்கிறான்? முருகம்மையார்னு ஒரு அம்மையார். இது மாதிரி எப்ப பார்த்தாலும் முருகா 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆச்சு, புருஷன் முருகாம்பா, முருகா உங்களுக்கு சாப்பாடு போடட்டுமா, முருகா சாப்பாடு போதுமா, முருகா ரசம் ஊத்தட்டுமா. பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்து புருஷனுக்கு பரிமாறணும். நீங்க எல்லாம் மன்னிச்சுக்கணும். எங்க ஊர்ல இப்ப எப்படி தெரியுமா? அந்த அம்மா பாட்டுக்கு எல்லாத்தையும் மேஜையில் எடுத்து வச்சிருக்கு. இவர் பெரிய முதலாளி, ராத்திரி 10 மணிக்கு வராரு. அந்த எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க, நான் முக்கியமானதை பார்க்கணும்னு அந்த ஒரு பெட்டி வச்சிருக்கு பாருங்க, எல்லாரும் இடியட் பாக்ஸ். அதுக்கு முன்னால போய் அம்மா உட்கார்ந்து, இனிமே இடி விழுந்தாலும் அம்மாவுக்கு தெரியாது. இவர் எடுத்து போட்டு பரிதாபமா சாப்பிட்டு இருக்காரு. கோடீஸ்வரன். ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஒரு மாடு கட்டி கிடக்கு.
மாட்டுக்காரன் மாட்டுக்கு வைக்கோல போட்டுட்டு போயிட்டான். மாடு சாப்பிடுது, திரும்பி பார்த்தது, எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன், நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிடுற, வேற என்ன நம்மளோட வித்தியாசம்? ரொம்ப பாவம் பண்ணா இப்படி கொண்டாட்டி பரிமாறணும். முருகம்மையார் பரிமாறுவாங்க. முருகா ரசம் ஊத்தட்டுமா, முருகா பாயாசம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன ஆகி போச்சு, அவங்க ஊருக்கு போனா பொருள் கேடு. இந்த நாத்தனாருக்கு மாமியாருக்கு இந்த பொண்ணை பிடிக்கல. என்ன எப்ப பார்த்தாலும் முருகா முருகான்னு இருக்கான். சில பேருக்கு அப்படி ஒரு தலையெழுத்து, நல்ல வார்த்தைகள் கேட்க பிடிக்காது, கோபம் வருது. ஒரு வேலைக்காரன் வந்து சேர்த்தா அவன் பேரு முருகன். இதெல்லாம் முருகன் பண்ற வேலைங்க. அவன் எல்லாம் பண்ணுவான், விளையாடுவான், நல்லா விளையாடுவான். வந்தாச்சு முருகா முருகானால இந்த பய பேரத்தான் சொல்றான்னு கட்டி விட்டாங்க. நம்மளால சும்மா இருப்பானா, ஒண்ணுமில்லாத ஊதிடுவான். அங்க இருந்து புருஷன் வந்தானா இந்த வேலைக்காரன் வேற அடிக்கடி சொல்றா, பத்தாது பத்திச்சு. அவனுக்கு கோபம் வந்து, இனிமே சொல்லாதே முருகான்னு சொல்லாதே. சொல்ல மாட்டேன் முருகா. இந்த மாதிரி அந்த பேர் சொல்லப்படாதுங்கிறல்ல, உங்க மேல ஆணை, இனிமே சொல்ல மாட்டேன் முருகா. என்ன பண்றது? நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னாரே, சாமி உன்னை மறந்தா கூட வாய் நமச்சிவாயன்னு காண்டா சொல்லும், நீ என்னை விட்டுட்டு போகலாமாங்கிற மாதிரி என்னுடைய நாக்கு முருகா 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 முருகா. கோபம் வந்துருச்சு. இன்னொரு தரம் சொன்னேன், அந்த கையை வெட்டிடுவேன். சொல்ல மாட்டேன் முருகான். தடுக்க முடியல. விழிக்கு துணை திருவன் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி படிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இனிமே சொல்ல மாட்டேன் முருகா. வெட்டிட்டான் கையை, கை விழுந்துருச்சு. முருகாங்கிறா. முருகா முருக என்ன பண்ணா, கை திரும்ப வந்து ஒட்டிச்சு. அவன் பயந்தே விட்டான். வெட்டி விழுந்த கை ஒட்டிக்கிச்சுன்னா இந்த பொண்ணு முருகனை கையில வச்சிருக்கா இல்ல மடியில வச்சிருக்கா. முருகம்மையாருக்கு பேரு. இன்னும் 2 நிகழ்ச்சி சொல்லிட்டு முடிச்சிருவேன். என்ன காவடி ஒண்ணு நான் எடுக்க வேண்டியிருக்கு, இப்ப அது பெரிய பிரார்த்தனை. அடுத்த நிகழ்ச்சி பாருங்க. ஒரு புலவர், அவருக்கு பொய்யாமொழி புலவர்னு பேரு. சிவபெருமான பாடுவார். ஒரு அன்பர் போய் முருகனை பாடுனார். அவர் மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். இந்த நாக்கு ரொம்ப கெடுத்து போகும். மூக்கு நுகரும், கண் காணும், செவி கேட்கும், நாக்கு பேசும், சாப்பிடும். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம். தப்பா பேசி ஆன்மாவை கெடுத்தது நாக்கு, தப்பா சாப்பிட்டு உடம்பை கெடுத்தது நாக்கு. அதனாலதான் யார் ஆவாராயினும் நான் காக்கன்னா திருவள்ளுவர். இந்த புலவர் என்ன சொல்லிவிட்டாரு, முருகனை பாட மாட்டேன்னு சொல்லலாம், கொஞ்சம் தன்னை மீறி வார்த்தை வந்துருச்சு. கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாத. இது எப்படி இருக்கு? சிவபெருமான் கோழியா, முருகன் குஞ்சா? அவருக்கு வந்த கோபம். முருகன் கேட்டுக்கிட்டான், என்னையா குஞ்ச பாட மாட்டேங்கிற, வா உங்ககிட்ட ஒரு பாட்டு வாங்க. அடியார்களை தேடி வீட்டுக்கு வர்றான். மற்ற மதங்கள் சொல்லும் தட்டுங்கள் திறக்கப்படும். இந்து மதம் சொல்லும் கோயில் கதவை நீ தட்ட வேண்டாம், உங்க வீட்டு கதவை முருகன் தட்டுறான், திறந்து வை. உங்க வீட்டு கதவை அவன் தட்டுறான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோம் கட்டாரதை நங்கள் பெருமானை பாய் நலம் திகழ பங்கைய பூம்புணர் பாய்ந்தாரையோர் என்பாய். அவ்வளவுதான், பிடிச்சுட்டான். நம்மால் என்ன பண்ணாரு பொய்யாமொழி புலவர், பக்கத்து ஒரு ராஜாவை போய் பாடி இருக்கலாம். பாடிட்டு பொன் முடிப்பு பொற்கிடி வாங்கிட்டு வர முருகப்பெருமான் பக்கத்திலே ஒரு கோலோட போய் நின்னான். வேலை கோலாக மாற்றி விட்டான், தடுத்துட்டான். திருட மாதிரி போய் நிற்கிறான். முருகன் திருடனா? ஆமா, செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் போய் நிக்கிறான். பார்க்கிறார், திருட மாதிரி நிக்கிறான், கம்பீரமா நிக்கிறான், செக்கச்சவேல் நிக்கிறான், ஞான பிரகாசமா நிக்கிறான், உள்ளங்கவர் கல்வனா நிக்கிறான்.
யாரு நீ? பார்த்தா தெரியல, மூட்டையை கொடு. வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்ல, ஒரு பாடி வாங்கிட்டு வர்றேன், பொண்டாட்டி எல்லாம் பட்டினி, மூட்டையை கொடு. நீ யாரு? புலவன். ஓ புலவனா? உனக்கு தமிழ் பாட தெரியுமா? தெரியும். அப்ப ஒண்ணு செய், என் மேல ஒரு பாட்டு பாடு, மூட்டையை தந்துடுற. பரவாயில்லையே, ஒரு பாட்டு இல்ல 9 பாட்டு பாடுறேன். இம்மன் முன்னே 700 800 அம்மன்றால் 1000 பாட்டு வருங்கய்யா. மூட்டையில் தங்க மூட்டையில நிக்குது, பொற்காசுல நிக்குது. பாடுறேன். உன் பேர் என்ன? என் பேரு முட்டை. என்ன முட்டை? முட்டைன்னு எவனாவது பேர் வைப்பாங்க ஊர்ல? என்னையா வம்பா இருக்கு? முட்டைன்னு இந்த பாரு, என் பேரு முட்டை. பாடுனா உண்டு, இல்லாட்டி இல்ல. முட்டையா மூட்டையா? முட்டைய பாடுனா மூட்டை கிடைக்கும், முட்டைய பாடாட்டி மூட்டை கிடைக்காது. சரி பாடுறேன். என்ன பண்றது? மூட்டை மாட்டிக்கிச்சே, முட்டைன்னு பாடுறேன். அந்த காலத்து நல்ல யாப்பு வெண்பா இலக்கணப்படி பாடக்கூடியது. நம்ம காலம் தான் கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. நேர எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டுன்னு நம்ம தான் ஒரு வழிபடிட்டோம். இது பழைய காலம். இலக்கணப்படி வெண்பா கம்பீரமா பாடுறார். என்ன வெண்பா தெரியுமா? கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியலாம், அப்படி பாலைவனம். அந்த பாலைவனம் என் பொண்ணு அவ கணவனோட இந்த பாலைவனத்தில என்னை விட்டுட்டு போயிட்டாளே. அந்த அம்மா காரி சொல்றா, காதலனோட என் மகள் காதலி இந்த பாலைவனத்தில போயிட்டாளே. இந்த பாலைவனம் எப்படி? கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியும். ஐயோ, அவ கால்ல கருவேல முள்ளு குத்துமே. இந்த காட்டுல யாரு போவா? முட்டைங்கிறவனுக்கு மாறுபட்டவர்கள் போவார்கள். முட்டைங்கிற இவனுக்கு பயந்தவர்கள், முட்டைக்கு பகைவர்கள் இந்த காட்டில் போவார்கள். இது முள் தைக்கும் காடு, இந்த முட்டைக்கு காடு அப்படின்னு பாட்டு எடுத்து பாடினார். பாட்டு என்ன சொல்லணும்ல? பொன்போலும் கள்ளி பொறிபறக்குங்கானே, என் பேரை செல்லற்கு இசைந்தனே. மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெப்பருப்போம், காணவேல் முள் தைக்கும் காடு. முள் தைக்கும் காடு, அதான் முட்டைக்கும் வந்துருச்சு. காணவேல் முள் தைக்கும் காடு, வேற முள்ளு குத்தக்கூடிய காடு, முட்டைக்கு மாறான பகைவர் போற காடு. என் பொண்ணு போயிட்டாளே. பாடிட்டேன், மூட்டையை கொடு. இந்த பாரு, நீ புலவனா? ஆமா. இப்ப நீ பாடின பாட்டுல தப்பு இருக்கு. தப்பா? நான் இது வரைக்கும் தப்பா பாடினதில்லை. அதுவும் நீ கண்டுபிடிக்கிறாப்பலையா நான் தப்பு பண்ணுவேன்? நீ திருட, உனக்கு நீ எப்படி தப்பு கண்டுபிடிக்கிற? பாட்டுல குற்றம் உண்டு. என்ன குற்றம்? சொல் குற்றமா? அது இருந்தா மன்னிக்கலாம். இலக்கண பிழையா? அது இருந்தா புது கவிதைன்னு சொல்லிவிடலாம். ஆமா, என்ன பொருள் குற்றம்? பொருள் குற்றம் இருக்கக்கூடாது. என்ன பொருள் குற்றம் சொல்லு? முருகன் சொல்றான், ஏயா கருவேல முள்ளு காலில் குத்துமா? ஆமா. கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுமா? ஆமா. கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரிகிற அளவுக்கு நெருப்பு இருந்தா தரையில இருக்கிற கருவேல முள்ளு சாம்பலாவில் போயிருக்கும். அது எப்படியா காலில் குத்த? முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் யோசிச்சு எழுத வேண்டாம். ஆமா, தப்புத்தான்னு ஒத்துக்கிட்டான். அதான் பழைய காலத்து புலனை. நம்மளும் ஒத்துக்கவே மாட்டான். தப்பு சொன்னா கூட நான் முடிச்ச மகளுக்கு காலே இல்லையுமா. தப்பு பண்றது தப்பு இல்ல, அத தப்புன்னு ஒத்து காட்டி தப்பு திருந்த முடியாது. இப்ப பார்த்தா நீ யாரு? நான் தான் முட்டை. நீ தமிழன்னையா இந்த போடு போடுற? உனக்கு யாரு முட்டைன்னு பேரு வச்சது? சரி, உன் பேர் என்ன? பொய்யா மொழி. இதே மாதிரி உன் மேல நான் ஒரு பாட்டு பாடுறேன், கேட்கறியா? அவன் பண்ண புண்ணியா முருகப்பெருமான் அவனை பாடுனாரையா. எவனை பாட வேண்டும் என்று வேதங்கள் எல்லாம் தவிக்கின்றனோ, எவனை பாட வேண்டும் என்று தமிழ் கற்ற எல்லோரும் தவிக்கிறார்களோ, அந்த பெருமான் இவனை பாடுனாரையா. எவ்வளவு எளிவந்த கருணை பார்த்தீங்களா? பொய்யாமலின்னு நான் பாடுறேன், இதே மாதிரி பாடுறேன். இதே மாதிரி ஒரு தாய், ஒரு மகள், ஒரு மாப்பிள்ளை போயிட்டாங்க. அது பாலைவனம். எப்படி பாலைவனம்? மேலே இருந்து மழையே பெய்யலையா. ஏன் பெய்யல? விழுந்த துளி அந்த இடத்திலே வெந்து போயிருமா, அவ்வளவு வெப்பம். ஒருவேளை மழைத்துளி விடுமானால் இங்கிருந்து அக்னி எந்திரிச்சு போய் சுட்டு விட்டு வருமா.
வர்றவருக்கு காத்திருக்காதான். விழுந்த துளி அந்தரத்தேவேம் என்றும் வெண்பா வீடில் எழுந்து சுடசுடும் என்றும் செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வளையும் போயினடே பொய்யா மொழி பகைவர் போல். புலவன் காலில் விழுந்துட்டான். ஐயா, நீ முட்டை இல்ல, நீ யாரு? நான் சொன்ன முட்டைதான். என்னையா சொல்ற? ஆமா, இந்த பொய்யா மொழின்னு ஒரு புலவன் சொன்னான்னு சொன்னில, ஊர்ல ஒருத்தன் அப்படி இருக்கிறான். கோழியை பாடிய வாய் குஞ்சை பாடாதுன்னு சொன்னானா? அது நான் தான்யா, நான் தான். ஏயா குஞ்ச பாடாது நீயே, இப்ப முட்டையவே பாடிட்டியே. மறந்துட்டான். முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரும் பெருமாளே. திருப்புகள். முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரும் பெருமாளே. என்ன புரியுது? முருகான்னு சொல்லிட்டா உங்க மடியில வந்து உட்காருவான், உங்க வீட்டு பிள்ளையா வந்து உட்காருவான். அறிவு வரி தத்துவமும் அவரிவித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியன். முருகன் என்ன கொடுப்பான்? எழுத்து முதலாம இந்த இலக்கணமும் தோய்ந்து படுத்த தமிழ் புலமை பாதித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய தடியேற்கும் பூங்கமர கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கும் முன்னென்றருள். குமரகுருபர சுவாமி 5 வயசுல பாடினார். அடியார்களை கும்பிட்டான். வேகமா காவடிக்க போறோம். இந்த காவடி இருக்கே முருகப்பெருமானுடைய வடிவம். காவு தடி என்கிறார்கள், காவு அடி என்கிறார்கள். காவுன்னா தோல், தோல்ல வச்சு காவடி எடுக்கிறது, காவடி எடுத்து ஆடுவது. இந்த காவடி எப்படி வந்தது? சிவகிரி சக்திகிரின்னு 2 மலை கைலாசத்துல. அகத்திய முனிவர் 2 மலையையும் தூக்கிட்டு வர்றேன்னு ஆரம்பிச்சார். சிவபெருமான் அருள் செய்தார். சூரனுடைய ஆசிரியன் இடும்பன், அவனை கூப்பிட்டார். அவன் ஒரு காவடி கட்டணும். நடுவில் ஒரு கம்பு வச்சா. சிவகிரி முன்னால, சக்திகிரி பின்னால வச்சு தூக்கிட்டு வந்தான். இமயமலையிலிருந்து கைலாசத்திலிருந்து நம்ம தென் பழனிக்கு வந்துட்டான். பழனிக்கு பெருமை தெரியுமா? பழனி ஊருக்கே பெருமை. பழனி ஆண்டவனை கும்பிடணும்னு இல்ல, பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா. ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரேனே உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. படிக்கின்றலை பழனி திருநாமம். பழனிக்கு வந்தாச்சு. 2 மலையவும் வச்சுட்டான். பூஜை பண்ணனான், முடிச்சான். காவலில் 2 மலையை தூக்க ஆரம்பிச்சான். தூக்க முடியல. மேல பார்த்த ஒரு சின்ன பையன் நிற்கிறான், கோவணத்தை கட்டிட்டு. யாருடா இந்த பையன்? அருள்மயமா நிற்கிறான். கண்டாரம் அனங்கவரும் உண்டிதமாம் சிறக்கடலும் காணக்கான கொண்டாடத்தக்க திரு வீட்டடலும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு என் பழனி வாழும் தண்டாயுத பெருமான் மேல வந்து நிற்கிறான். இந்த பையா கீழே இறங்கு. இறங்க மாட்டேன். அவன் விளையாடுறதுக்கு வந்திருக்கான், எப்படி இறங்குவான்? இவன் பார்த்தான், நீ கீழே இறங்கி தூக்க முடியல, இறங்க மாட்டேன். அவன் எப்படி சண்டைக்கு வா. ஒரு வேளாங்கத்தை விட்டான். இடும்பாசுரன் இறந்து விட்டான். பொண்டாட்டி காலில் விழுந்து கும்பிட்டான். நீங்க காப்பாற்றணும் முருகா, காப்பாற்றணும். எந்திரிச்சா இடும்பாசுரன் காலில் விழுந்து கும்பிட்டான். முருகா, உனக்கு பூஜை பண்ற போது எனக்கும் பூஜை நடத்தணும். கவலைப்படாதே, அடியார்களுக்குத்தான் முதல் மரியாதை. முதல் பூஜை உனக்கு, அப்புறம் தான் எனக்கு பூஜை. முருகா, இன்னும் ஒண்ணு. என்ன என்ன மாதிரி யாரெல்லாம் காவடி தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியில் கொடுக்கணும். கொடுக்கிறேன். அப்ப காவடி எப்படி தூக்கணும்? நடுவில் ஒரு தண்டு, இந்த பக்கத்துல ஒரு மயில் தோகை, அந்த பக்கம் ஒரு மயில் தோகை. இந்த தண்டுக்கு மேல முருகன்கிற எழுத்துல அந்த மேல 3வது உள்ள மேல் பகுதி அந்த வளை. இப்படித்தான் காவடி எடுக்கணும். காவடி எடுத்தா என்ன அர்த்தம்? முன்னால உள்ளது நம்ம செஞ்ச நன்வினை, பின்னால உள்ளது நம்ம செஞ்ச தீவினை. நன்வினை முன்னால இருக்கும், தீவினை பின்னால இருக்கும். முருகன் நடுவில் நின்று இருவினை ஒப்பு உண்டாக்கி, வேணாம்டாப்பா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்பா. காவடி எடுத்தா அவ்வளவு புண்ணியம். நான் பழனிக்கு காவடி எடுத்தேன், அதனால சொல்றேன். எங்க இருந்து? எங்க சொந்த ஊர் செட்டிநாட்டிலே தேவகோட்டை. அங்கிருந்து 160 கிலோமீட்டர், மன்னிக்கணும் 180 கிலோமீட்டர் நடந்து காவடி எடுக்கணும். காவடி எப்படி எடுக்கணும்? இஷ்டப்படி எடுக்கப்படாது.
என்ன மன்னிச்சுக்கணும் எல்லாரும். சில இடத்துல பார்க்கிறேன் மனசு ரொம்ப வருத்தப்படுது. சில பேர் என்ன பண்றாங்க, காவடியை கண்ட இடத்துல இறக்கி வைக்கிறான். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. காவடியை இறக்கி வச்சுட்டு என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யலாம். நான் சொல்லக்கூடாது. சில பேர் என்ன செய்யறான், அந்த காவடியில என்னென்னத்தையோ கட்டி கொண்டார. காவடியில என்ன கட்டணும், சர்க்கரையை கட்டணும். அதை எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். சர்க்கரை காவடி. பன்னீர் கட்டணும், அபிஷேகம் பண்ணணும். பன்னீர் காவடி. பால் குடம் சின்னதா கட்டலாம், பால் காவடி. இதுதான் கட்டணும். முருகனுக்குத்தான் காவடி. இப்ப நினைச்ச இடத்துல எல்லாம் காவடி. பிள்ளையாருக்கு காவடி, அம்பாளுக்கு காவடி, நான் நினைச்சா காவடி, நீ நினைச்சா காவடி. முருகனுக்கு உரியது காவடி. முக்கியமானது சொல்றேன், காவடியை தோல்ல வச்சுட்டா கண்ட கதை பேசப்படாது. முருகா 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 முருகா, அது நடந்து பண்ற தவம், இருந்து பண்ற தவம் மாதிரி அந்த பாத யாத்திரை நடந்து பண்ற தவம். அதுலயும் அந்த பகுதி காவடிகள் ரொம்ப கடுமையா இருக்கும். விரதம் 45 நாட்கள் விரதம் இருந்தா தான் காவடியை தூக்கி தோல்ல வைக்கணும். 45 நாள் விரதம்னா என்ன, மது மாமிசம் மாது 3 ஒதுக்கணும். 45 நாள் 2 வேளை குளிக்கணும். 2 வேளை முருகா 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 பிரார்த்தனை பண்ணணும். காவடி எடுத்து போற பொழுது ஒவ்வொரு காரடியும் முருகா முருகான்னு வைக்கணும். தேவகோட்டையிலிருந்து பழனி வரைக்கும் 180 கிலோமீட்டர் போனா 1,00,000 தடவையாவது முருகான்னு சொல்லணும். முடியாது. நானே அனுபவிச்சுட்டேன். முடியாது. கூடுமான வரைக்கும் சொல்லுகிறேன். ஊர்க்கதை பேசுறதுக்கு அங்க போறோம். சில பேர் பேசிட்டே வர, முதலாளியை திட்டி, உன் பொண்டாட்டியை திட்டி, அடுத்த வீட்டுக்காரனை திட்டி, இதை வீட்டுல உட்கார்ந்து திட்டலாமே, இதுக்கு எதுக்கு பாத யாத்திரை? என் தலையெடுத்து என் பின்னாலே திட்டிக்கிட்டு வர. நானும் முருகா முருகா முருகாங்கிற இவன் பேச்சு காது இருக்குது. நிறுத்தி 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 ஓடவும் முடியல என்னால. விலகிட்டேன். சரி நீ திட்டிக்கிட்டு போ, நான் முருகா முருகான்னு அவனும் சொல்லணும். மொய்தார் அணிவுடல் வட்டியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வந்து வாழ வைப்போம். அப்படித்தான் வரணும் அந்த காவடி. அதுக்கு மரியாதை உண்டு, அன்பு உண்டு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த வேறு குத்தரேன்னு நீளத்துக்கு குத்துறாங்க. 8 அடி 9 அடி 10 அடி எல்லா ஊர்லயும் உண்டு. அது என்ன ஆகுது, பக்தி வராம போயிடுது. ஏதோ சர்க்கஸ் பண்றாப்புல இருக்கவே தவிர முருகப்பெருமான் உங்களை எல்லாம் ஒரு காலம் துன்பப்படுத்த மாட்டான். நீங்க நல்ல அறிஞர்கள், சந்தோஷமா அறிஞர்கள், இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு வருத்தமா இருக்கும். நீங்க இப்படி குத்த குத்த அவனுக்கு மனசு பாடுபடணும். எங்க குழந்தை வேல் குத்தனா அம்மா மனசு பாடுபடுமா இல்லையா? அவன் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. என்ன சொல்றான், வாயார பாடுங்கிறான். நான் பாட மாட்டேன்னு ஒரு வேலை குத்தி வாயாடுகிறேன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்றான். நான் பேச மாட்டேன்னு அடைக்கிட்டேன். சில பேர் பக்தியினால பண்றாங்க, அவங்க தெரியாம பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு தெரியல, யாரோ சொன்னதுனால அப்படி பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்ப வந்தது. காவடி எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? சில பேர் தோல் மாத்தாம இருப்பான். இந்த தோல்ல வச்ச காவடி கடைசி வரைக்கும் அப்படித்தான் போகும். நான் எடுத்த பொழுது என்னால அதெல்லாம் முடியல, நான் தோல் மாத்திட்டேன். கேட்டான், ஏன் தோல் மாத்தனேன்னா, இந்த ஐயா அடுத்தவன் தோளுக்கு மாத்தாம இருந்தா என் தோளுக்கு தானையா மாத்திக்கிட்டேன். இந்த பாருங்க, ஒரு அனுபவத்தை சொல்றேன், முடிக்கிறேன். ரொம்ப நேரம் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு அனுபவத்தை சொல்றேன். ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு காவடி எடுத்தா அந்த பிரார்த்தனை நடக்கும். சத்தியம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை, 1 வருஷம் தான். எங்க சம்பந்தி என்ன 1 வருஷம் ஆச்சு, பிள்ளை பிறக்கல. என்ன அந்த பிள்ளை நிம்மதியா இருந்துடக்கூடாது. உடனே கல்யாணம் ஆனா 10வது மாசம் பிள்ளை பெற்றுக்கணும், அது கஷ்டப்படணும். நம்ம நோக்காதானே. என்ன 1 வருஷம் ஆச்சு, இன்னும் பிள்ளை இல்லை. நான் என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டர் வைத்தியநாதன் தான். முருகா பவரோக வைத்தியநாத பெருமாளே, இந்த ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பா, நான் உனக்கு காவடி எடுக்கிறேன். நேர்ந்துட்டேன். கடுமையான விரதம். நேர்ந்துகிட்டு என்ன பண்ண, கொஞ்சம் யோசிச்சேன். என் திமிரு, நான் முட்டாள். என்ன யோசிச்சேன், முருகா இந்த வருஷம் காவடி எடுத்து விடுறேன், அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கட்டும். காவடி எடுக்கிறதுக்கு 2 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி புள்ள வரணும்? நான் இப்ப காவடி எடுத்து விடுறேன், என் வேலையை முடிச்சு விடுறேன்.
உன்னை கடங்காரன் ஆட்சி போடுறேன். திமிரு தானே, சத்தியமா திமிரு தான் சொல்லிட்டேன். அவன் சிரிச்சுக்கிட்டான். பாயா என்ன கடங்காரனாக்கல எனக்கு தெரியல. 2 மாசம் விரதம் இருந்தேன். காவடி எடுக்க போறதுக்கு 4 நாள் முன்னால எங்க மாமியார் இறந்து விட்டாங்க. சத்தியம் இறந்து விட்டாங்க. அவர் சொல்றார் 4 நாள் தான் ஆகுது, உங்க வீட்டு அம்மா அங்க போயிருப்பாங்க, காவடி இந்த வருஷம் எடுக்கப்படாது. எனக்கு எப்படி இருக்கணும்? நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஒருத்தர் மேல சாமி வருது, என் கையை பிடிச்சார். கவலைப்படாதே, உன் பிரார்த்தனையை நடத்தி வைக்கிறேன், அடுத்த வருஷம் காவடி எடுனார். சத்தியம் சத்தியம். நான் விட்டுட்டேன். அந்த வருஷம் பாத யாத்திரை போனேன், நடந்து போனேன் 180 கிலோமீட்டர். முருகா 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 ஒரு புள்ள வரக்கணுமே ஐயா போனேன். மிக சரியாக 10வது மாசம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதை என்ன கடங்காரனாச்சு. குழந்தை பிறந்துருச்சு. எடுறா காவடி. காவடி எடுத்தேன். எடுத்தா ஒரு 18 கிலோமீட்டருக்கு காவடியை இறக்கப்படாது. 1க்கு 2க்கு போக கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கப்படாது. அவ்வளவு கடுமை அந்த காவடி. அப்பத்தான் நிறைவேறும். கடவுள்கிட்ட நீங்க எப்படி போறீங்களோ அப்படித்தான் அவனு வருவேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு அவனு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விட்டுருவேன். நினைப்புல வச்சுங்க, தெளிவா போகணும். காவடி எடுத்துட்டேன். கண்டவராயப்பட்டு கம்மாக்கி போற பொழுது கால் தள்ளாடுது. என்னடா பண்றது? கூட வர்றவங்க எல்லாம் ஒருத்தர் நல்ல பாட்டு படிக்க மாட்டேங்கிறான், சும்மா வர்றாங்க நடந்து. திடீர்னு ஒருத்தர் அங்கே இருந்து வந்தார். கவலைப்படாதீங்க, நான் பாட்டு படிக்கிறேன். காவடிக்குன்னு சில பாட்டு உண்டு, அற்புதமான பாட்டுகள். அதெல்லாம் ஒரு சின்ன புத்தகமா போட்டிருக்கோம். நம்ம எல்லா புண்ணியமும் பாலயோகி சாமிக்கு தான். காவடி பாட்டு ஆயிரக்கணக்கில் இருக்கு. கொஞ்சத்தை எடுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். அந்த காவடி பாட்டை அவர் பாடினார்ல, அவ்வளவுதான் எல்லாம் மறந்து போச்சு. காலு ஓடுது, காவடி ஓடுது, எல்லாரும் பின்னால ஓடி வர்றான். எனக்கு புரியல, நான் ஓடல, எவனோ உள்ள புகுந்து தூக்கிட்டு ஓடுறான். 3 கிலோமீட்டர் பறந்து போயிடுச்சு. அரை மணி நேரத்தில் அது வரைக்கும் தவழ்ந்து வந்தேன். நடந்து வரல, நகர்ந்து வந்தேன். இப்ப காவடி பறக்குது. சந்தோஷம், முருகன் காப்பாத்திட்டார். முக்கியமான செய்தி சொல்றேன். முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு பூஜை நடக்கும். இப்படி வேல் வச்சு வேலுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு பெரியவர் முத்துமாணிக்கம்னு பேர். அவர் எனக்கு சொன்னார், ராத்திரி 12 மணிக்கு காவடிக்கு முன்னால வேல் வச்சு பூஜை பண்ணுவாங்க, நீங்க அந்த பூஜையை விட்டுறாதீங்க. நான் சரின்னு கேட்டுட்டேன். காவடியை தூக்கிட்டு வந்தா அன்னைக்கு கிட்டத்தட்ட முதல் நாள் ஒரு 25 கிலோமீட்டர், இன்னைக்கு ஒரு 25 கிலோமீட்டர், ஆக 50 கிலோமீட்டர் 2 நாள்ல வந்தா காலெல்லாம் வீங்கிச்சு. இப்ப உயிர் எங்க இருக்கு? 2 காலில் இருக்கு. எவனாவது காலை தொட்டு கும்பிட்டா வலிக்குது. யோசிங்க. அப்படி வந்துட்டேன். காவடியை ராத்திரி 8 மணிக்கு இறக்கி வைக்கணும். தள்ளாடி இறக்கி வச்சேன். விழுந்தேன். அப்படியே 2 இளநீ கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். நான் இட்லி கொண்டாந்தாங்க, தேவாமிர்தமா இருந்துச்சு. அப்ப இட்லி. ஆமா, பசியோட வந்திருக்கேன். முருகா 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 சாப்பிட்டாச்சு. தளங்கருந்தேன் என்ன தண்ணீர் வருக தந்து உய்ய கொள்ளாய். தண்ணீர் கொடுத்தாங்க, குடிச்சேன். மணி 8:30. 12 மணிக்குத்தான் சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம். மணி 8:30 ஆகுது. கலப்பா இருக்கு, தூக்கம் வருது. தூங்குவோமா வேண்டாமா? பார்க்கலாமா தூங்கலாமா? நாளைக்கும் காவல் எடுக்க போறோம்ல, முருகனை நாளைக்கு பார்த்துக்கிறது. என்ன கட்டி போச்சு? பூஜை பண்றவங்க லேட்டா போனா சிவபெருமானே ரொம்ப மன்னிச்சுக்கோ, ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, மிச்ச பூஜையை நாளைக்கு பண்றேன் சொல்றமா இல்லையா? சரி, இன்னைக்கு பார்க்க வேண்டாம் முருகா அப்படின்ட்டு விழுந்து படுத்துட்டேன். தூக்கம்னா அப்படி தூக்கம், சரியான தூக்கம். என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. 11:30 மணி 11:45 மணி வேலை வச்சு அபிஷேகத்துக்கு ஏற்பாடாகி விட்டது. பால் வந்தது, பன்னீர் வந்தது, பஞ்சாமிர்தம் வந்தது, சந்தனம் வந்தது, விபூதி வந்தது. அபிஷேகத்துக்கு ஏற்பாடு. பக்கத்துல போய் அபிஷேகம் பண்ண போறாங்க. நான் நல்லா காலை நீட்டி தூங்கிட்டு இருக்கேன். கன்னியாயத்தை எங்க போய் சொல்றது? பகவான நினைச்சா தூக்கம் வரப்படாது நினைக்கிற, உடம்பு கலப்பு, தூங்கிட்டேன். அங்கிருந்து ஒரு ஆளு, கனமான ஆளு, ஒரு 90 கிலோ இருப்பார். நமக்குன்னு உடம்பு வளர்த்திருக்காரு. அங்கிருந்து ஓடி வந்தார்ல, என் காலை நீட்டி இருந்தானா என் காலில் நறுக்குன்னு ஒரு மிதி மிதிச்சார். எனக்கு உசுரே காலில் தான் இருக்கு.
முருகான்னு எந்திரிச்சு பார்க்கிறேன், பாலாபிஷேகம் ஆயிட்டு. என்ன விளையாடிட்டான் பாத்தீங்களா? முட்டா பயலே தூங்கிட்டியே, இது கிடைக்குமாடா இனிமே? அபிஷேகம் பார்க்காம தூங்கிட்டியே. ஒரு ஆளை கூப்பிட்டு மிதிச்சான் பாருங்க காலில். அந்த ஆள் மிதிக்கல, ஆறுமுக பெருமான் மிதிச்சிருக்கான். அழகா கிடைச்சது தரிசனம். மறுநாள் ஒழுங்கா பார்த்துட்டு இது எதுக்கு நம்ம பார்க்காம இருப்பானே, ஒரு ஆள் வந்து காலில் மிதிப்பானே. காப்பாத்தனா சார், மறக்க முடியாது. காவடி எடுத்தா மரியாதையோடு எடுக்கணும், அன்போடு எடுக்கணும், அனுபவத்தோடு எடுக்கணும். முருகனுக்கு மட்டும் காவடி. இந்த வேல் குத்துறது, அழகு குத்துறது, இதையெல்லாம் ரொம்ப நிறுத்தி விடணும். எல்லார காலையும் விழுந்து கேட்டுக்கிறேன். காவடி எடுக்கிற பொழுது நினைப்பு சிந்தனை பூரா முருகா 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 முருகன் பேர்ல இருக்கணும். எனக்கு ரொம்ப பேசணும்னு ஆசை. சாமி கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதமாக்கி விட்டது. எல்லோருடைய திருவடிகளையும் தொட்டு மன்னிப்பை வேண்டி, முருகப்பெருமான் தாமதிப்பான், ஆனா கொடுக்கிற பொழுது அள்ளி கொடுத்துருவான். சின்ன பிள்ளை இல்லையா, அள்ளி கொடுப்பான். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். கண்ணதாசன் பாட்டுங்க. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அப்படின்பா. அள்ளி கொடுப்பான். அந்த பெருமானுடைய அருளாலே இதிலே கலந்து கொண்ட எல்லா பெருமக்களுக்கும் எல்லா செல்வங்களும் வாய்ப்பதாக என்று வாழ்த்தி, இருந்து கேட்ட இந்த அடியார்களுக்கு பல்லாண்டு பாடி, நம்முடைய சிதம்பர சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒரு பிரார்த்தனையை முருகன் திருவடியில் வைக்கிறேன். எல்லாரும் சொன்ன அந்த பிரார்த்தனையை வீட்டுக்கு போய், அதான் ரொம்ப முக்கியம். நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், வாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் ஊரையா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. நோயில படுக்கப்படாது, பக்கத்தில் இருக்கவன் நொந்து போகக்கூடாது. ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாரே, சாக மாட்டேங்கிறாரே, ரொம்ப தொல்லையா இருக்கேங்கிறான். யாருக்கு? அவனுக்கு. நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில கிடந்தா போச்சு. நடக்க நடக்க நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை. பாயில படுக்கப்படாது முருகா அப்படிங்கிறதுக்குள்ள நம் திருவடியில சேர்த்துக்கணும். நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியே காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து என்ற பிரார்த்தனையை சொல்லி, உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய முருக நண்பர்கள் திருவடியிலே உள்ள மணலை என் தலையில் தாங்கி என்னையும் ஒருவராக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகோப்பி தண்டனிட்டு இந்த பெருமக்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.